படைப்பில் ஏற்பட்ட சிக்கலை தீர்க்க நினைத்த பிரம்மதேவர் சிவபெருமானை தரிசித்து ஆலோசனை கேட்பதற்காக கைலைக்கு வந்தார். அவசரமான காரியம் என்பதால் விரைந்து சென்ற அவர் முருகப்பெருமான் இருந்ததை கவனிக்காமல் கடந்து சென்றார். லீலைகள் செய்வதில் விருப்பம் கொண்ட பாலமுருகன் நான்முகனை வழிமறித்தார். பிரணவத்தின் பொருளை முருகன் கேட்க நான்முகன் விழித்தார். அவரை சிறையில் அடைத்தார். அது மட்டுமா, தானே படைக்கும் தொழிலையும் மேற்கொண்டாள் முருகன். நான்முகனின் இந்த நிலையை தேவர்களின் வழியே அறிந்து கொண்ட சிவபெருமான் முருகனை கண்டித்து நான்முகனை சிறையிலிருந்து மீட்டார். பிரணவத்தின் பொருளை மண்டியிட்டு முருகப்பெருமானிடமிருந்து ஈசனும் கேட்டுக்கொண்டார். என்னதான் திருவிளையாடல் என்றாலும் குருவின் அம்சமான ஈசனையே சீடனாக கொண்டது தோஷம் என்று அன்னை சத்தியின் மூலம் அறிந்தார் முருகப்பெருமான். ஈசனை தவ வேடத்தில் முருகப்பெருமான் வழிபட்டதால் இங்கு வள்ளி தெய்வயானை சந்நிதிகள் தனியே உள்ளன. முருகப்பெருமானும் 4 கரங்களுடன் ஜபமாலை கமண்டலம் ஏந்தி தவக்கோல மூர்த்தியாக காட்சி தருகிறார். குமரக்கோட்ட முருகப்பெருமான் முக்திதரும் மூர்த்தியாக இங்கு அருள்பாலிக்கிறார். இங்குள்ள பின்மேற்கோள்குறி அனந்த சுப்பிரமணியர் என்ற உலாமூர்த்தி வடிவம் மிகச்சிறப்பானது. இவருக்கு 5 தலை நாகம் ஒன்று குடை பிடித்தபடி இருக்கிறது. இந்த மூர்த்தியை தரிசித்து வழிபட்டால் நாகதோஷங்கள் விலகும் என்கிறார்கள். காஞ்சியில் வாழ்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் தன்னை பற்றி பாடுமாறு பணித்தார். திகட சக்கர செம்முகம் என்று முதலடி எடுத்து கொடுத்து தமிழின் அழகான காவியமான கந்தபுராணத்தை அரங்கேற்றச் செய்தார் ஆறுமுகப்பெருமான். கந்தபுராணம் அரங்கேறிய மண்டபம் இங்குள்ளது. அது மட்டுமா, சிறுவனின் வடிவில் வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு வழிகாட்டி ஆட்கொண்ட தலமும் இதுதான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது குமரக்கோட்டம் கோவில். ஓம் சரவண பவாய நமஹ.